இங்க ஒருத்தர் தன்னுடைய பிரைவேட் ஜெட்டை பின்னால இழுக்கிறன்னு சொல்லிட்டு தெரியாதனமா கீழே இருந்த ஒரு ஹனி பேட்ஜரை மெரிச்சிடுறாரு. அதனால அது கோவப்பட்டு அவரை போட்டு பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்குது. அவர் உடனே ஓடி போய் அங்க இருந்து ஒரு பாறைக்கு மேல ஏறி நின்னுக்கிறாரு. அதனால அது என்ன பண்ணுதுன்னா அவரை பழி வாங்குறதுக்காக அவருடைய பிளைட் உடைய டயரை போய் அப்படியே கடிச்சு விட்டுருது. உடனே ஓடி வந்து அவர் அதை பிடிச்சி தூக்கிடுறாரு. ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தா அந்த டயர் பஞ்சராவே ஆயிடுது. அதுக்கப்புறமா அவரு என்ன பண்றதுன்னே தெரியாம இப்ப இதை கீழே விட்டா நம்மள போட்டு கடிச்சிரும்னு சொல்லிட்டு அதை ஷூவை போட்டு தானே நம்ம மெரிச்சோம், அதனால நம்மளுடைய ஷூவை மட்டும் கலட்டி அதுகிட்ட கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதை கலட்டி அதுகிட்ட கொடுத்துறாரு. அதுவும் அந்த ஷூவை போட்டு பயங்கரமா கடிச்சிக்கிட்டு கிடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹனி பேட்ஜர் அங்க இருந்து போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இவர் அந்த ஷூவை எடுத்து போட்டுக்கிறாரு. ஆனா பார்த்தா அது எங்கேயுமே போகல, அங்கேயே தான் இருக்கு. மறுபடியும் ஓடி வந்து அவருடைய ஷூவை டைட்டா கடிச்சிக்குது. இப்போ அவருக்கு வேற வழி இல்லாம அப்படியே அந்த பாலைவனத்துல அந்த ஹனி பேட்ஜரை அப்படியே இழுத்துக்கிட்டே நடந்து போறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஃபுட் எடுத்து சைட்ல வைக்கிறாரு. உடனே அது அவரை விட்டுட்டு அந்த ஃபுட்டை சாப்பிட போயிடுது. அந்த கேப்ல இவரு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. ஆனா மறுபடியும் அது அவர் பின்னாலேயே துரத்திக்கிட்டு வருது. எவ்வளவு தூரம் போனாலும் அது அவரை விடுற மாதிரியே தெரியல. கடைசியில ரெண்டு பேருமே டயர்ட் ஆயிடுறாங்க. கடைசியில அவரு அந்த ஹனி பேட்ஜரை அவருடைய கையிலேயே தூக்கிக்கிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிடுறாரு.